போன் மூலமா ஏற்படக்கூடியது நோயா அல்லது இது யதார்த்தமான விஷயமா? இந்த பர்டிகுலர் கேஸை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் இன்ஃபாக்சுவேஷன். ஸோ குட் ஆர் பேட், எக்ஸ்ட்ரீமிசம் எந்த இதில் இருந்தாலும் அது தப்பு தான். ஸோ இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிவியர் எக்ஸ்ட்ரீமிசம் தான். இது ஸ்கூல்ஸ் கண்டிக்கணுமா இல்ல பேரண்ட்ஸ் பார்க்கணுமா? இந்த ரெண்டு பேரும் பார்க்கணும். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும். அதாவது ஒரு நல்லது சொல்றதுக்கு இருக்கிறது இல்ல. தாத்தா பாட்டிகள்லாம் இருந்தா ஒரு சைக்காலஜிஸ்டே தேவைப்பட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களும் அவங்கள வேற மாதிரி போர்ட்ரைட் பண்றதை எப்படி தடுக்க முடியும்? காமனா கொடுக்குற அவேர்னஸை பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துருமா? கண்டிப்பா. அதாவது காமன் அவேர்னஸ் அப்படிங்கிறது முதல்ல பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அந்த ஒன்லி த பேரண்ட்ஸ் கேன் டீச் த சைல்ட் இண்டிவிஜுவலி ஆர் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசம் போன ஸ்டேஜ்ல இது மாதிரி எதெல்லாம் மேம் இருக்கு? இந்த பிடிஎஸ் மாதிரி வேற எதுலெல்லாம் இப்போ இன்னைக்கு உள்ள சொசைட்டி அடிக்ட் ஆயிருக்காங்க? இப்போ பாத்தீங்கன்னா கொரியன்ஸ் ஆர் நோவே ரிலேட்டட் டு அஸ். அதே மாதிரி இந்த அனிமேட்டட் மூவிஸ் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். சமீபத்துல கரூர்ல இருந்து கிராமத்துல உள்ள 3 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு நாங்க தென்கொரியால பிடிஎஸ் இசைக்குழுவை பார்க்க போறோம்னு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? மொபைல்ல பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்களை அந்த அளவுக்கு வீட்டை விட்டே வெளியில போறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குதா? அங்க என்ன நடக்கும், எப்படி போகணும்னு தெரியாம கூட அந்த பெண் பிள்ளைங்க போயிருக்காங்க. உளவியலா அதுல என்ன சிக்கல் இருக்கு? எல்லார் கையிலயுமே இன்னைக்கு போன் இருக்கு. அந்த போனை எப்படி அவங்க பயன்படுத்தணும், பேரண்ட்ஸ் இனி அவங்களை எப்படி கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இப்ப இருந்துட்டு தான் இருக்கு. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக மருத்துவர் அபிநயா கரிகாலன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். மேடம், நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பக்கம். இப்ப இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு போன் மூலமா ஏற்படக்கூடியது நோயா அல்லது இது யதார்த்தமான விஷயமா? இது யதார்த்தமான விஷயம்னு கிடையாது. பட் இது வந்து நம்ம ஆஸ் சச் அவ்வளவு லைட்டர் நோட்ல விடுற மாதிரியும் கிடையாது. தேர் ஷுட் பி அ பேலன்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் இன்ஃபாக்சுவேஷன். ஓகே, லைக் குழந்தைங்களுக்கு லைக் இப்போ அந்த பர்டிகுலர் இது பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் இருக்கும்? 12 or 13. இப்பதான் அவங்க டீனேஜே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு இப்படி ஒரு தாட் வருது. அதாவது அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 3 பிள்ளைங்க அதை பத்தி பேசி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுல இருந்து போகலாம், நம்ம போய் அதை மீட் பண்ணலாம், நம்ம இதுக்காக நம்ம இவ்வளோ ஸோ அதுக்காக அவங்க பிளானிங் எல்லாம் இருந்திருக்கா. ஸோ அவங்க அவ்வளோ பிளான் பண்ணியிருப்பாங்க. இல்ல அந்த பிளானிங்க்கு ஏதோ ஒரு தெரியாத நபர், நம்ம ஊர் இல்ல, சென்னை இல்ல, பக்கத்து மாநிலம் இல்ல, அந்த நாடு எங்க இருக்குன்னு அவங்க பெற்றோர்களுக்கே தெரியாது. அப்படிங்கிற நேரத்துல அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அதுதான். அதாவது இது முன்னாடி இருந்தே நம்மளுக்கு இருக்கிறதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய வெளியில தெரியுது தவிர, இப்ப நம்ம ஏஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு கிரஷ் இருக்கும். ஆர் வந்து ஒரு ரஜினி கமல் போய் பார்க்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து பிளட்ல லெட்டர் எழுதி அனுப்புறது அந்த மாதிரிலாம் எப்பயுமே இருக்கிறது. பட் அது வந்து ஒரு இதுல வந்து சரியாயிடும். பட் இப்போ பாத்தீங்கன்னா அண்ட் இது வந்து ரொம்ப காமனா இதுக்கு இப்போ ஒரு டேர்மே வந்துருச்சு. அதாவது சோசியல் மீடியா டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா ஒரு பிஹேவியரல் அடிக்ஷன் தான். அந்த அடிக்ஷன் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து குழந்தைங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிறனாலயோ இல்ல ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றதுனாலயோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேரு பேரண்ட்ஸுமே லைக் போத் மதர் அண்ட் ஃபாதர் 2 பேருமே ஒர்க்கிங்கா இருக்காங்க, வீட்டுல யாரும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணாலோ, இல்ல அவங்களுக்கான ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் கிரியேட் ஆனாலோ, இல்ல அவங்க தூக்கம் பாதிச்சாலோ கூட இந்த மாதிரி இதெல்லாம், இல்ல அவங்க நிறைய கம்மி மார்க் வாங்குறாங்க, அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி. சின்ன வயசுல எல்லாம் எப்படி தூக்கம் பாதிக்கும் மேடம்? சின்ன வயசுல எல்லாம் எப்படி தூக்கம் பாதிக்கும்? அவங்க 8ஆம் வகுப்பு அதுல எல்லாம் தூக்கம். ஓவர் யூசேஜ் ஆஃப் மொபைல் போன்ஸ் கேன் காஸ் ஸ்லீப் குவாலிட்டி அது டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது நிறைய நேரம் போன் பார்த்தா அதுவும் தூக்கத்தை கெடுத்து விடும். தூக்கம் வராம இருக்கும் குழந்தைங்களுக்கு. என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா பிலோ 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியாவது போன் பார்த்து தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியாவது போனை வந்து பார்க்க கூடாது. போத் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்.
நம்ம அடல்ட்ஸ் அப்படி பண்ணாதான் கிட்ஸ் வந்து அதை வந்து பண்ணாம இருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ராபபிள் காஸ், அதாவது இதுதான் காஸ் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நம்மளுக்கு அவங்க பேரண்ட்ஸ் பத்தியோ இதுவோ வந்து நம்மளுக்கு செய்திகள் இல்லை. ஸோ ப்ராபபிள் காஸ் என்னெல்லாம் இருக்கும்னா, அவங்க வந்து இப்ப ஒர்க்கிங் பேரண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லேக் ஆஃப் பேரண்டிங் ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சோஷியல் சப்ரஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, டீச்சர்ஸும் அதை பார்க்காம இருந்திருக்கலாம். அவங்க அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அண்ட் ஓவர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கேர்லெஸ்னஸ் லைக் இன் ஜென்ரல், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன் ஜென்ரலாவே ஒரு ஒரு ஒர்க்கிங் எத்திக்ஸோ இது வந்து ஓவரால் குறைஞ்சிட்டு தான் போகுது. ஃபார் அதனால அது பேரண்டிங் ஒர்க்கிங்கிறது நான் பேரண்டிங் சேர்த்து தான் சொல்றேன். பேரண்டிங் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பேரண்டிங்கா இருக்கட்டும், இல்ல டீச்சிங்கா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் பார்த்து ஐ மீன் கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா we cannot blame them completely. ஓகே, அவங்களுக்கு இப்படி ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னா நம்ம கண்காணிக்கணும். பிலோ 12 இயர்ஸ் ஆர் 12 13 இயர்ஸ் குழந்தைங்க பண்ணதை நம்ம ஃபுல் பிளேமையும் வந்து குழந்தைங்க மேல கண்டிப்பா போட முடியாது. ஸோ வந்து அதுக்கு சொசைட்டியும் வந்து காரணம் தான், பேரண்ட்ஸும் காரணம் தான். இப்போ ஒரு பிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு இசைக்குழு, இப்போ இங்கே நிறைய என்ன இருக்காங்க, நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு, நிறைய நடிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னா இப்போ இங்கேயே பாப் சிங்கர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, ராப் சிங்கர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பிடிஎஸ் இசைக்குழுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள், அந்த ஃப்ரேம்ஸ், இதெல்லாம் கூட அந்த பிள்ளைங்களை ரொம்ப கவர்ந்து இழுத்துருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் உளவியல் ரீதியாக சொல்றாங்க, அந்த சைல்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து. அப்படி என்ன அந்த வார்த்தைகள் அவங்களை அட்ராக்ட் பண்ணுது? அதாவது ஓகே, இதுக்குமே ஒரு தனி ஒரு சிண்ட்ரோமே இருக்கு. ஏன்னா கொரியன் சீரீஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி பிடிஎஸ் கொரியன் சாங்ஸா இருக்கட்டும், இது வந்து இந்தியால பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அமாங் ஆல் யங் எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஸோ அப்படி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பிரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அ சைல்டு, அவங்க வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து ஒழுங்கா படிக்காத பிள்ளைங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க ஸ்கூல்ல வந்து 4 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பேர் பிடிஎஸ் பாக்குறாங்கன்னா அந்த 4வது பொண்ணு கட்டாயத்தின் பேர்ல அதுக்கு பிடிஎஸ் தெரிஞ்சே ஆகணும். ஸோ அதுக்கு பிடிஎஸ் தெரியலன்னா ஷி ஒன்ட் ஹேவ் அ ஃப்ரெண்ட் தேர். அதே மாதிரி அவங்களுக்கு அது பிடிஎஸ் தெரியல அப்படின்னா, ஐயோ நான் எல்லாருக்கும் தெரியுது, அப்ப நம்மளுக்கு தான் தெரியல போல, நம்ம தான் தப்பு இல்லை, வி ஆர் நாட் கெட்டிங் கனெக்டட் டு அவர் ஏஜ் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி நிறைய குழந்தைங்க இப்போ வந்து ஃபீல் பண்ணாங்க. நானே நிறைய பேர் பார்த்திருக்கேன். தேல் பி லைக் வந்து லைக் கல்யாண வயசான பிள்ளைங்க கூட, லைக் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கூட தே ஆர் லைக் வந்து எனக்கு வந்து கொரியன் மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இருந்திருக்காங்க. லைக் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க, எனக்கு என் பொண்ணு கொரியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா அப்படி சொல்லுவாங்க. லைக் அது எப்படிமா, அதனால வந்து ஒரு நேபாள் பையனை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேபாள் பையன்ல ஆமா அவன் பார்க்க கொரியன் மாதிரி இருந்தான், அதனால வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படிலாம் கூட பேஷன்ஸ் வராங்க. இல்ல ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ஆடைகள், அவங்க என்ன பொதுவா ஒரு ஹீரோவுடைய மாதிரியான ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், அவங்களுடைய ஃபேமிலி என்ன, எல்லா விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு அவங்களுடைய லாங்குவேஜ், கொரியன் லாங்குவேஜ் தெரியலனா கூட அதை கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு மொழிமாற்றம் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. அது வெளிநாட்டு மோகம் தான் வச்சுக்கோங்களேன். கொரியால போய் கேட்டீங்கன்னா பாதி பேருக்கு கொரியன் சீரிஸ் நான் ரீசெண்டா ஒரு சர்வேல பார்த்தேன். இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு சீரியல் பாக்குறாங்களா, கம்மி தானே. அதே மாதிரி கொரியால நோ ஒன் வாட்சஸ் கொரியன் சீரிஸ் ஆர் கொரியன் டிராமாஸ். அவங்களுக்கு அது இவ்வளவு நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கறத பார்க்கவே வந்து வியப்பா இருக்கு. அண்ட் வந்து ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இந்தியால ஃபார்ம் ஆயிருக்கு. லைக் கொரியன் ட்ரெஸ்ஸஸ் ஆர் கொரியன் மேக்கப், கொரியன் ஃபுட்ஸ், கொரியன் நீங்க சொல்ற மாதிரி அந்த கொரியன் வார்த்தைகள், சுசிங் மிதா அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் சராங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாருமே தி பீப்புள் திங்க் அதெல்லாம் தெரிஞ்சாதான் ஐ எம் திஸ் கேர்ள், நான் வந்து எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஐ எம் வெல் பாட் ஆர் ஒரு கிரீமி லேயர் கேர்ள் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து குழந்தைங்களுக்கு வந்துருச்சு. பொதுவாவே நம்ம இன்னைக்கு குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போது அரசாங்க பள்ளிகள்ல தாண்டி மெட்ரிகுலேஷன் தாண்டி நாங்க சிபிஎஸ் குளோபல் ஸ்கூல் அப்படின்னு படிப்பு இங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பெரிய தேடல்களுக்குள்ள இன்னைக்குள்ள ஃபேமிலிஸ் பேரண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த பள்ளிகள்ல பாடங்களை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களும் அந்த மாணவர்கள் மத்தியில இருக்கும் போது அதை எல்லாம் கண்காணிக்கப்படுதா? கண்டிப்பா. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்பயுமே ஒரு காம்படிஷன் இருந்துட்டே இருக்கும். லைக் அதர் ஸ்கூல்ஸுக்கும் அதே மாதிரி ஒரு ஊராட்சி ஸ்கூலுக்கும் வந்து அந்த பிள்ளைங்க இதெல்லாம்
பண்ணுது, நம்மளும் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே உருவாயிடுது. ஸோ உளவியல் ரீதியா அதை பார்க்கும்போது அது அது வந்து இந்த குட் நோட் இருந்தா தப்பு இல்லை. லைக் பட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வருது அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரீமிசம் இஸ் ராங் இன் எனி. அவங்க வந்து இவங்க இவ்வளோ படிக்கிறாங்க, நான் அவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது அதுவுமே தப்பு தான். ஸோ குட் ஆர் பேட், எக்ஸ்ட்ரீமிசம் எந்த இதுல இருந்தாலும் அது தப்பு தான். ஸோ இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிவியர் எக்ஸ்ட்ரீமிசம் தான். இல்ல இது ஸ்கூல்ஸ் கண்டிக்கணுமா இல்ல பேரண்ட்ஸ் பாக்கணுமா? ரெண்டு பேரும் பார்க்கணும். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸும் கண்காணிக்கணும். அதே மாதிரி ஸ்கூல்ல ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்கூல் மட்டுமே ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாதுல்ல. ஸோ பேரண்ட்ஸ்க்கும் அதுல பங்கு இருக்கு, ஸ்கூல்ஸ்க்கும் பங்கு இருக்கு, சமுதாயத்துக்கும் பங்கு இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆக்சுவலி வந்து இப்பெல்லாம் வீட்டுல தாத்தா பாட்டிகளே இருக்கிறது இல்ல. யாருக்குமே வந்து வீட்டுல கண்காணிக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ ஒரு நல்லது சொல்றதுக்கு இருக்கிறது இல்ல. தாத்தா பாட்டிகள்லாம் இருந்தா ஒரு சைக்காலஜிஸ்டே தேவைப்பட மாட்டாங்க அப்படின்னு கூட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் காரணம். லைக் எல்லாரும் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா போயிட்டு அதுலயே வந்து நம்ம எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு அந்த பேரண்டிங் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஃபோன் தான் வச்சிருக்காங்க, படிக்கிறேன்னு சொல்றாங்க, பட் அதுல படிக்கிறாங்களான்னு தெரியாது. அதுக்காக நம்மளால டோட்டலி ஃபோன் இல்லாமயே எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் டிஜிட்டலைஸ். ஸோ ஃபோன் அவங்களுக்கு படிக்க முடியாத கட்டாயம் ஆல்ரெடி வந்துடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அட் த சேம் டைம் இதுல இருந்து அவங்க விலகி தான் இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் தேடுறோம் அப்படின்னா அதுல 4 கெட்ட விஷயம் வரும். பட் நீ அதை தான் தேடணும் அப்படிங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு தனித்தனியா சொல்ல மட்டும்தான் வரும். மேக்சிமமா இப்போ இந்த போன் அப்படிங்கிறது எதிர்மறையான சிந்தனைகளை தான் அந்த பிள்ளைங்களுக்குள்ள கொண்டு போகுதா? இதெல்லாம் இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த கேம்ஸ் தவிர அவங்க டைவர்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பப்ஜி மாதிரியான கேம்ஸ் எல்லாம் தடை கூட பண்ணாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்களும் அவங்கள வேற மாதிரி போர்ட்ரைட் பண்றதை எப்படி தடுக்க முடியும்? அதாவது பப்ஜியோ ஃப்ரீ ஃபயர் நிறைய அது கோவிட் டைம்லயே இதுல வந்து கேமிங் அடிக்ஷன்லாம் ரொம்ப இருந்தது. அதே மாதிரி சோசியல் மீடியா இது இந்த ரீல்ஸ் இது எல்லாமே கோவிட் டைம்ல இருந்தது. ஏன்னா பீப்புள் வேர் சிட்டிங் ஐடியல், பேரண்ட்ஸ்மே தான் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல 2 விஷயம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம போன் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களும் கண்டிப்பா பார்க்கதான் செய்யும். நம்ம அதை நிறுத்தாம நம்ம சேஞ்ச் பண்ணிக்காம நம்ம போய் நீ போய் படி, நான் வளர்ந்துட்டேன், நான் பார்ப்பேன், நீ போய் படி அப்படின்னா குழந்தைங்க கேட்காது. ஸோ ஆஸ் அ பேரண்ட் வந்து நம்மளுமே அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்து லைக் நம்ம இந்த டைம் தான் இதுதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஒரு வரையறை வச்சு இருந்தா குழந்தைங்களும் நம்மளை பார்த்து வளருவாங்க இல்லையா? ஸோ அது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. இந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறது இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்களா இல்ல எக்ஸ்ட்ரோவர்ட்டா? முக்காவாசி மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ஸ் தான். ஏன்னா குழந்தைங்க அதுவும் மோர் ஆர்லெஸ் வந்து 12 அந்த டீனேஜ்ல வந்து முக்காவாசி பேர் வந்து நிறைய வந்து இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பாங்க. லைக் தே won't open up on a public forum or to parents especially. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேரண்ட் ஒரு நல்ல ஒரு சைல்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம ஜாலியா பேசுறது, பசங்கள்கிட்ட போய் நம்ம நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்றது. ஏன்னா நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி we should சேஞ்ச். நான் அப்பயும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருந்தா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு கூட தெரியாது. ஸோ அந்த ஒரு பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்குன்னு குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி இருக்கணும். லைக் அதுக்கு மதர்ஸும் இருக்கணும், ஃபாதர்ஸும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். நீ மட்டும்தான் பண்ணணும். அப்படி இப்போ 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்னா அதுலக்கான அந்த ஈக்குவல் ஷேரிங் இருந்தா மட்டும்தான் they both can balance and get their child. இல்ல சில நேரம் அதுல ஒரு அடமெண்டா நான் பார்த்துதான் தீருவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய பிள்ளைங்க, வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அடமெண்டா எனக்கு போன் கொடு, நான் அப்பதான் சாப்பிடுவேன், அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன், அப்பதான் காலேஜ் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை என்ன பண்ண முடியும்? பிள்ளைங்களுக்கு போன் அது அடிக்ஷன் ஆக்கிக்க முடியுமா? அது அடிக்ஷன் சொல்ல முடியுமா? அது அடிக்ஷன் சொல்ல முடியும். அதுவுமே எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படிங்கிற சில குழந்தைங்க இருப்பாங்க, நான் வீடியோ பார்த்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்பாங்க. அப்போ அம்மாக்கள் என்ன பண்றாங்க, ஓகே அவ எப்படியோ சாப்பிட்டா போதும் அப்படின்னு நம்ம கொடுத்துடுறாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, சாப்பிடும் போது மட்டும் அப்படின்னு கன்ஸ்டெயின் பண்ணிப்பாங்க. சில பேர் இல்ல எனக்கு வேலை இருக்கு, அவ பார்த்துட்டு இருந்தா ஐ வில் பி ஃப்ரீ அப்படின்னு ஹோல் டே வந்து யூடியூப்ல வீடியோஸ் ஈவன் வெரி ஸ்மால் சைல்ட் லைக் 2 வயசு 3 வயசு குழந்தைங்க அப்படி காட்டுறவங்க இருக்காங்க. ஸோ அதை நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துக்கிறோம், இல்லை எவ்வளவு தூரம் கன்ஸ்டெயின் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த பேலன்சிங் தான் முக்கியம். நம்ம ரொம்ப இது பண்ணிட்டு எல்லாம் நம்ம ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போனா பார்த்துட்டு இருக்கன்னு போய் குழந்தைங்களை பிளேம் பண்றதுல தேர் இஸ் நோ பாயிண்ட். இப்போ அந்த பெண்கள் அந்த குழந்தைங்க 3 பேர் போயிருக்காங்க. அந்த 3 பேருடைய பேரண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு பேரண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க, ஒரு அம்மா டீச்சரா இருக்காங்க. இன்னொரு பொண்ணுடைய அப்பா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபரா இருக்காரு. 3வது ஒரு பெண்ணினுடைய தாய் தகப்பன் பிரிந்து இருக்கிறாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் இப்படி இருக்கிறது மட்டும்தான் காரணமா
இது இல்லாமல் 2 பேருமே ஒரு அன்பா இருந்தாலும் இந்த மாதிரியான சூழல்கள்லாம் உருவாகுமா? அன்பா இருந்தாலும் இந்த மாதிரி சூழல்கள் தான் வருது அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம அத வந்து இது பண்ண முடியாது. லைக் அப்படியும் இருக்கலாம். லைக் 100% நம்ம இது பண்ணிட்டா இது நடந்துரும். இது 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 100% பண்ணிட்டா 100% இந்த எண்ட் ரிசல்ட் வரும் அப்படின்னு வி கேனாட் பிரெடிக்ட். ஆனா மெஜாரிட்டி ரீசன்ஸ் லேக் ஆஃப் பேரண்டிங் தான். பேரண்டிங் தான் பேஸ். ஸோ அதுல ஏதாவது அடிப்படையிலே பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அப்ப குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அதர் ஒரு இத தேடி போறது, இல்ல அவங்களுக்கு அது வந்து புடிச்சிருக்கு, இல்ல நான் வந்து என்னோட ரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல இருந்து தப்பிச்சு போறேன் அப்படிங்கிறது தான் ஃபார் இந்த கொரியன் இதெல்லாம் பேசிக்கா. ஏன்னா பாத்தீங்கன்னா, அந்த வேர்ல்டுக்கோ இல்ல அந்த ஃபேஸஸ்க்கோ கூட நம்மளுக்கு சம்மந்தம் இருக்காது. ஸோ அத பாக்குறாங்க அப்படிங்கும்போது, அதுல ஃபுல்லா அவங்க இன்டல்ஜ் ஆயிடும்போது, தே வில் ஃபீல் லைக் நம்ம ரியலிஸ்டிக் வேர்ல்ட்லயே இல்ல. நம்ம 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 அப்பா, அம்மா இல்ல, நம்ம படிப்பு இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்க இல்ல, இன்னொன்னு நம்மளுக்கு இங்க இருக்கிற என்விரான்மென்ட் இல்ல. ஃபோன் யாரு குடுத்தாலுமே, அது குழந்தைங்கள்ட்ட நீங்க வேற மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா போக மாட்டேங்கிறாங்க. பட் ஃபோன கையில குடுத்தீங்கன்னா, அவங்க யார் ஃபோன் கையில குடுத்தாங்களோ அவங்க கூட போறதுக்கு அந்த குழந்தைங்க ரெடியா இருக்கிறாங்க. ரீசென்ட்டா நம்ம சித்தா மூவி எல்லாம் கூட பார்த்திருந்தோம். அதெல்லாம் ஒரு உதாரணமா சொல்லலாம். ஃபோன் யாரோ ஒருத்தர் குடுத்தாங்கன்னா, அவங்க கூட அந்த பிள்ளைங்க போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எ எ எப்படி பைண்டா இருக்கிறாங்க? அது ஒரு பெரிய அச்ச உணர்வு இல்ல? அதாவது ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறது இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. லைக் இருக்கிற ஸ்டடீஸ்ல கூட இப்போ வர ரீசென்ட் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து ஃபோன் அடிக்ஷன் வந்து இட்ஸ் நாட் குட். ஏன்னா பேரண்ட்ஸும் அடிக்ட் ஆறாங்க. ஹோல் லைஃப் பேலன்ஸே அதுல வந்து மாறுது. குழந்தைங்களும் அதுல அடிக்ட் ஆறாங்க. ஸோ அவங்களோட ஓவரால் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் குறையுது. அவங்க ஹெல்த் பாதிக்கப்படுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, சோஷியலி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹெல்த்தி நேஷனுக்கே கூட ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாமே சொல்றது. ஸோ இட்ஸ் ஹை டைம் நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா பேரண்ட்ஸ்க்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஸ்கூல்ஸ்லயுமே அதை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும். லைக் அதுக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப் கிரியேட் பண்றது, இல்லைன்னா வந்து அதுக்கான பர்சன்ஸ் அது கூப்பிட்டு பேசி போதுமா? அவங்களுக்கு ஆக்சுவலா அவேர்னஸ்ங்கிறது குடுத்துட்டே இருக்கிறாங்க. பட் ஒரு காமன் அவேர்னஸ் என்னப்பா? காமனா குடுக்குற அவேர்னஸ் பிள்ளைங்களுக்கு போய் சேர்ந்துருமா? இண்டிவிஜுவல் அவேர்னஸ் வேற, காமன் அவேர்னஸ் வேற தானே? கண்டிப்பா. அதாவது காமன் அவேர்னஸ் அப்படிங்கிறது முதல்ல பேரண்ட்ஸுக்கு கொடுக்கணும். அண்ட் ஒன்லி த பேரண்ட்ஸ் கேன் டீச் த சைல்ட் இண்டிவிஜுவலி. ஆர் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசம் போன ஸ்டேஜ்ல ஒரு கிளினிஷியன்ட்டையோ ஒரு சைக்காலஜிஸ்டையோ வர போறாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். பட் சோஷியலி திங்க் பண்ணும்போது அவேர்னஸ் தான் ஒரு பெரிய கீயா இங்க செயல்படும். இது மாதிரி எதெல்லாம் மேம் இருக்கு? இந்த பிடிஎஸ் மாதிரி வேற எதுலலாம் இப்போ இன்னைக்கு உள்ள சொசைட்டி அடிக்ட் ஆயிருக்காங்க? பேசிக்கா அந்த கொரியன் இது ரொம்ப காமன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதான் வாட் எவர் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரியாலிட்டில இருந்து தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, கொரியன்ஸ் ஆர் நோவேர் ரிலேட்டட் டூ அஸ். அதே மாதிரி இந்த அனிமேட்டட் மூவிஸ் அதுக்குன்னு இப்ப வர சேனல்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அனிமேட்டடா இருக்கும்போது அதுவும் உளவியல் ரீதியாவோ இல்ல இட்ஸ் நாட் கனெக்டட். இட்ஸ் நாட் கனெக்டட் டோட்டலி. சோ அவங்களுக்கு அந்த ஃபீல் டைம் வந்து இருக்கா? இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணணும். இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணா பிரச்சனை இல்ல அப்படின்னு இருக்கா? இட் வேரிஸ். இட்ஸ் சப்ஜெக்டிவ். பட் மினிமம் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் மேல கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். அதுக்கு நீ அந்தந்த நீ பாரு. நீ பார்க்கவே கூடாது அப்படின்னா, அது அது அவங்களுக்கு இன்னும் வேற மாரி ஒரு அழுத்தம் கிரியேட் பண்ணிடும். அப்படி வந்து அது வந்து நல்ல அப்ரோச் கிடையாது. அது ஒரு மாரி ரொம்ப ஸ்டிக்மடைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது. ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நீ படி. இல்லன்னா என்ன, நீ இத பண்ணு நான் இத தரேன். அப்படின்னு ஒரு சின்ன சின்ன இது பண்ணி அத இந்த டி அடிக்ஷன் மாதிரி கொண்டு வரது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு ஃபார்ம் நன்றி மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் அடிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? சோ அத எப்படி பண்ணுவாங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்க நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவாங்க. நீ இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் நடக்கும். நீ ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நீ இதெல்லாம் பண்ணா நீ கொரியாலயே போய் வேலை பார்க்கலாம். நீ நல்லா படிச்சு அப்படி வந்து ஒரு மாரி மோட்டிவேட் பண்றது கரெக்ட்டா இருக்கும். இல்ல உண்மையாவே நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. உண்மையா சொசைட்டி ரெஸ்பான்ஸ், சோஷியல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த பாடல் வரிகள்ல சில விஷயம் சொன்னாங்க. நம்முடைய இலக்கை தெரியாம இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரிக்கான ஒரு பூஸ்டிங் வேர்ட்ஸ், ஒரு மோட்டிவேஷனல் மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. இப்படிலாம் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் இது எல்லாமே பேரண்ட்ஸ் கொடுக்கணும். அங்க இருந்து தவறுனாலதான் வேறு இடங்களுக்கு அவங்க அலைப்பாயிறாங்க, இல்லைன்னா திசை மாறுகிறார்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.